ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியின் திருநாளிலே எங்களுடைய ஆலய ஆராதனையிலே வந்து கலந்து கொள்ள உம்மால் அழைத்து வரப்பட்டிருக்கிற மக்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். இந்த ஆலயத்திலே உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் இருந்து உம்மை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளவும், உம்முடைய கிருபையினாலே தூய ஆவியின் வல்லமையினாலே நாங்கள் உணர்த்தப்பட்டு வழிநடத்தப்படுகிறவர்களாக நாங்கள் இந்த வழிபாட்டை நடத்தவும், கலந்து கொள்ளவும், பங்கு பெறவும், பயன்பெறவும் கர்த்தர் கிருபை அளிக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த ஆலயத்திலே உதவி செய்கிற மக்கள், குறிப்பாக எங்களுடைய பாடகர் குழுவினர், எங்களுடைய டெக்னிக்கல் டீம் மற்றும் ஆர்கனைசர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நல்ல மக்களுக்கு பயனுள்ள ஆன்மீக உணர்வுள்ள ஈடேற்றம் தருகிற ஆராதனைகளை நாங்கள் ஒழுங்கு செய்து நடத்தவும், கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் தேவனை தரிசிக்கவும் எங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய தூயாவியின் வல்லமையால் எங்களை நிரப்பும். எங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் எங்களுடைய விசுவாசமும் எங்களுடைய ஆன்மீக வாழ்வும் நாங்கள் வேதத்தை வாசிப்பதிலும் புரிந்து கொள்வதிலும் உணர்ந்து கொள்வதிலும் செயலாற்றுவதிலும் தூயாவியர் எங்களை வழிநடத்துகிறார், எங்களை பலப்படுத்துகிறார், எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்று நாங்கள் உறுதியாய் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், உணர்ந்திருக்கிறோம். இந்த தியான நேரத்திலும் உம்முடைய தூயாவின் வல்லமை எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். குறிப்பாக இந்த நாள் பென்டிகாஸ்ட், பெந்தெகோஸ்தே திருநாள் என்று நாம் அனுசரிக்கிற ஒரு திருவிழா. இந்த நாளிலே நாம் ஆலயத்திலே கூடி வந்து ஒரே கருத்துள்ளவர்களாக, ஒரே விசுவாசம் உள்ளவர்களாக, கடவுளுடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களாக கூடி வந்து அவருடைய ஆவியின் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள கடவுளுக்கும் நமக்கும் ஒரு வாய்ப்பளிக்கிற ஒரு அனுபவமாக இந்த ஆராதனைகள் அமைந்திருக்கிறது. இன்று அதில் ஒரு சிறப்பான ஆராதனை. அருளுரைக்கு முன்னதாக ஒரே ஒரு காரியத்தை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். பல சமயங்களிலே ஆலயத்திலே நாம் சில நற்காரியங்கள் செய்கிறவர்கள் அதை பெருசாக நாங்கள் ஒன்றும் சொல்கிறதில்லை. இன்றைக்கு திடீர்னு கரண்ட் போயிடுச்சு இல்லையா? ரொம்ப நேரமாக கரண்ட் வரல. நம்மக்கிட்ட ஒரு இன்வெர்ட்டர் இருந்துச்சு. இன்வெர்ட்டர்னு என்னன்னு தெரியலையா உங்களுக்கு?
ஒரு பேட்டரி இருக்கும், அது சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கும். கரண்ட்டு போச்சுன்னா அது கொஞ்சம் நேரத்துக்கு கரண்ட்டு கொடுக்கும். 6 ஃபேனு, ஒரு 5-6 லைட் எரியிற மாதிரி ஒரு இன்வெர்ட்டர் இருந்துச்சு. அதை வச்சு நம்ம ஆலயத்தில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம், நீங்கள் பார்க்குற ஆடியோ விஷுவல் கம்ப்யூட்டர்ஸ், நம்மளுடைய கீபோர்ட், ஆம்ப்ளிஃபயர், இதுக்கெல்லாம் பவர் பேக்கப் இல்லாமல் இருந்துச்சு. சில மாதங்களுக்கு முன்னதாகத்தான் சேகர குழுவினர் இது நம்மளுக்கு மிகவும் அவசியம், ஏனென்றால் புதிதாக நாம் இதெல்லாம் போட்டிருக்கோம், கரண்ட் போயிடுச்சுன்னா ஆராதனை இல்லை, மக்கள் எல்லாரும் கையில் புக்கு கொண்டு வந்தால் பரவாயில்ல, நம்ம புக்கு இல்லாமல் இதில் பழகி போன பிறகு கரண்ட் போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து 47,000 ரூபாய் செலவில் ஒரு புதிய பவர்ஃபுல் இன்வெர்ட்டர்ஸ் ஒன்று நம்மளுடைய ஆலயத்தின் பயன்பாட்டுக்காக நாம் நிறுவினோம். அது நல்லா வேலை செய்யுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அது சிறப்பாக வேலை செய்கிறது என்பதை பாடகர் குழுவினர், நம்மளுடைய டெக்னிக்கல் என்ஜினியர்ஸ் எல்லாம் நாங்கள் அறிந்தோம். நான் உணர்ந்து கொண்டேன். அதை உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணது வேண்டியது என்னுடைய கடமை. We have a new facility to worship God. கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு, வழிபாடு செய்வதற்கு நம்மளுடைய ஆலயத்தில் ஒரு புதிய வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தடை இல்லாமல் என்னால் இந்த அருளுரையை ஆற்ற முடிகிறது. நீங்களும் தடை இல்லாமல் இந்த ஆராதனையிலே பங்கு பெற முடிகிறீர்கள். இதை வாங்குவதற்கு உதவி செய்த கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். உதவி செய்த மக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எவ்வளோ நேரம் அது நிற்கும்னு எனக்கு தெரியாது, அதனால் பிரசங்கத்தை சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு பெந்தகோஸ்தே திருநாள். பெந்தகோஸ்தே திருநாள் என்னன்னு உங்களுக்கு நான் கடந்த 2 ஆண்டுகளாக சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காட்டினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். 40 நாட்கள் சீடர்களுக்கு தரிசனமாகி அவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், தம்மை காட்சிப்படுத்தினார். 40வது நாள் நாம் பரத்துக்கு ஏறின திருநாள் என்று சொல்லுகிறோம். த டே ஆஃப் அசன்ஷன். 40வது நாளிலே ஆண்டவர் வானத்துக்கு தேவனிடத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படி வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட மக்கள் எல்லோரும், அங்கே இருந்த சீடர்கள் எல்லோரும் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டவர் திரும்பி வருவார் என்று சொல்லி அவருக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் 9, 10, 11 நான் வாசிக்கிறேன். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் திரும்பவும் அவர்களோடு வந்து இணைந்து கொள்வார் என்கிற நம்பிக்கையோடு சீடர்கள் காத்து கொண்டிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள். அப்பொழுது இடி முழக்கம் போன்ற சத்தம், காற்று, ஆவியானவருடைய அருள், இவை அனைத்தையும் நாம் பார்க்கிறோம். 40வது நாளிலே
எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 50வது நாளிலே தன்னுடைய சீடர்களோடு பணி செய்யும்படியாக, சீடர்களுக்கு பலம் கொடுக்கும்படியாக, உற்சாகம் கொடுக்கும்படியாக, செயலாற்றும்படியாக, மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவராக சீடர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு அவர் மீண்டுமாய் அருளப்பட்டார். இதை தான் நம்ம பெண்டிகாஸ்ட்னு சொல்றோம். ஆனால் இந்த பெண்டிகாஸ்ட் அப்படின்றதுல இன்னும் சில காரியங்கள் இருக்கு. பழைய ஏற்பாட்டிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். எக்ஸோடஸ் என்று சொல்லப்படுகிற யாத்திரையில எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு செங்கடலை கடந்து சீனாய் மலை அடிவாரத்திலே வந்தபோது மோசேயை மலை உச்சிக்கு வர சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்கு கற்பனைகளை, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட தினம் இவர்கள் பயணமாக புறப்பட்ட தினத்திலிருந்து 50வது நாள். எனவே இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்தவரையில் 50ஆம் திருநாள் அப்படின்னு சொன்னா, 50th டே அப்படின்னு சொன்னா, அது கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த ஒரு நாள். So the day of the giving of the law, கர்த்தர் சட்ட புத்தகத்தை கொடுத்த நாள் என்று நாம் சொல்லலாம். அப்புறம் இவங்க போய் கானான் தேசத்திலே குடியேறுகிறார்கள். அங்கே இருக்கிற கால சூழ்நிலையிலே அவர்கள் விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அப்படி விவசாயம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுடைய பஸ்கா பண்டிகையும் அவர்களுடைய வயல்வெளியிலே பயணம், அவர்கள் பயிர் செய்கிற நிலையும் கிட்டத்தட்ட கேலண்டரில் ஒத்து போகிறது. அவர்கள் அறுவடைக்கு நாள் குறிக்கும் பொழுது அவர்கள் கணக்கு பண்ணி பார்க்கிறார்கள். அறுவடைக்கான நாள் என்பது 7 வாரங்கள், 7 வீக்ஸ். அதனால தான் வார பண்டிகை என்று ஒரு பண்டிகையை 50வது நாளிலே கொண்டாடினார்கள். அந்த வார பண்டிகை, அதையும் 50ஆம் திருநாள், அதையும் பெந்தகோஸ்தே நாள் என்றுதான் சொன்னார். அந்த 50ஆம் திருநாளிலே அவர்கள் செய்கிறது, எல்லா அறுவடைகளையும் முடித்து அறுவடையினுடைய நிறைவு நாள், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நாள் என்று சொல்லி அந்த நாளையும் அவர்கள் விசேஷமாக கொண்டாடினார். எனவே இந்த 50ஆம் நாள் என்று சொன்னால் அதில் வேத புத்தகத்தின் அடிப்படையில் 3 முக்கியமான நாட்கள் அமைந்திருக்கிறது. த டே ஆஃப் த கிவிங் ஆஃப் லா, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட தினம், அறுவடையின் பூர்த்தியை அனுபவிக்கிற தினம், ஆவியை புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்களும் சீடர்களும் பெற்றுக்கொள்ளுகிற தினம். அதனால் நம்ம 50th டே பெந்தகோஸ்தே திருநாள் என்று சொல்லும் பொழுது 50ஆம் திருநாளிலே நடைபெற்ற இந்த 3 சம்பவங்களையும் நாம் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு ஒரு காரியம் முக்கியம். நாடோடிகளாக இருந்தபோது அவர்கள் ஒரு தேசத்திலே வந்து பாலும் தேனும் ஓடுகிற கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திலே வந்து குடியேறிய போது அவர்களுக்கு ஒரு முக்கியமான காரியம். திருச்சபை துவங்கிய போது அவர்களுக்கு இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். சுமார் 120 பேர் கூடியிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் எத்தனை பேர் அங்கே கூடி காத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில், அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவே பேதுரு நின்று உரையாற்றுகிறார். அந்த 120 பேர் கர்த்தருக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் அப்படி காத்து கொண்டிருந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அருளப்படுகிறார். இப்போ இதில் ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு அப்புறம் முன்னாடி வரலாம். இந்த தூய ஆவியன் ஏன் சீடர்களுக்கு அருளப்படுகிறார்? இன்றைக்கு தலைப்பு வந்து ஹோலி ஸ்பிரிட் ரினியூவர்ஸ், எங்களை புதிதாக்கும், எங்களை புதுப்பித்து தாரும் என்பதுதான் இன்றைக்கு தலைப்பு. தூயாவின் மூலமாக செய்யப்படுகிற செயல்பாடுகள், வாழ்வு, விசுவாசம், நிறைய அதை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பேச போறது ரினியூவல் பை த ஹோலி ஸ்பிரிட். என்ன காரியங்களை கர்த்தர் புதுப்பிக்கிறார்?
சரி, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு சில சம்பவங்களை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம். லூக்கா சுவிசேஷத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான்காம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா முதல்ல 3:21 வாசித்துறேன், அப்புறம் 4க்கு வரேன். லூக்கா 3:21 ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிற்று. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லெகேமிலே பிறந்து நாசரேத் ஊரிலே வளர்ந்து அவர் கடவுளுடைய ஊழியத்தை செய்ய துவங்குகிற நேரத்திலே நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாவற்றையும் நாம் இப்பொழுது பார்த்தோம். ஞானஸ்நானம் பெற்றார், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றார். சோதிக்கப்பட்டார், பரிசுத்த ஆவியினாலே அவர் சோதனைக்காக கொண்டு போகப்பட்டு பலப்படுத்தப்பட்டார். பரிசுத்த ஆவியினாலே அவர் ஊழியத்தை துவங்குகிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அவர் கடவுளுடைய திருப்படி மிஷன் ஒர்க், குருடருக்கு பார்வை போன்ற காரியங்களை செய்வதற்கு தேவனை அனுப்பினார் என்று உணர்ந்து அவர் சாட்சி கொடுக்கிறார். இந்த பேக்ரவுண்டை எப்போவுமே மறந்துடக்கூடாது. பெண்டிகாஸ்டை பற்றி பேசும்போது, பரிசுத்த ஆவியின் வரங்களை பற்றி பேசும் பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்படியிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை தான் இயேசுவினுடைய பூலோக மனுஷீக ஊழியம் நிறைவு பெற்ற போது, வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது, அவர் சீடர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும், இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆவியானவரை தருகிறார். அந்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற தினத்தை தான் நாம் பெந்தகோஸ்தே திருநாள் என்று நாம் சொல்லுகிறோம். சரி, புதுப்பித்தல் என்னால் என்ன? வாட் அபவுட் ரினியூவல்? ரொம்ப அழகான ஒரு பகுதியை நாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வாசித்தோம். அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வாசித்த பகுதி ஞாபகம் இருக்குங்களா? நீங்க நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்களே. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். அங்க என்ன நடக்குது? பிரேத குழி, கல்லறை தோட்டம். ஒருவேளை நம்ம ஊர்ல கல்லறை தோட்டத்துக்கு போனோம்னா அப்படி ஒன்றும் பயங்கரமாலாம் இருக்காது, இல்லை, நீட்டா இருக்கும். நல்ல கல்லறை கட்டி இருப்பாங்க. அங்க போய் பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். நல்ல சலவைக்கல்ல, கிரானைட்ல டிசைனான சிலுவைகள், அழகழகான போட்டோஸ், மார்பிள் டைல்ஸ் எல்லாம் போட்டு நல்ல கல்லறை இருக்கு. ஆனா இங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி போய் பார்க்கிற கல்லறை எப்படிப்பட்ட கல்லறை? பயங்கரமான யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்திலே எருசலேம் நகரத்தினுடைய மாந்தர்கள் திரளாக மடிந்து போனார்கள். எதிரிகளாக வந்த பாபிலோனியர்கள் இந்த இறந்து போன மக்களை, குறிப்பாக போர் வீரர்களை, ஆண்களை,
வாலிபர்களை அப்படியே கூட்டமாக குவியலாக ஊருக்கு வெளியிலே இருக்கிற குப்பை வேட்டியிலே போட்டு விட்டு போய்விட்டார். யுத்தத்தில் எங்கேயாவது பாடியை எடுத்து அடக்கம் பண்றதுக்கு டைம் இருக்குமா? யாராவது செய்வாங்களா? நீங்க நான் நினைக்கிறேன் நீங்களாம் போட்டோகிராஃப்ஸ் பார்த்துருப்பீங்க. நாசி ஜெர்மனியில் ஹிட்லர் காலத்தில் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல திரளான மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது அவங்களை எப்படி ட்ரக்கில் ஏற்றி கொண்டு போய் ஒரு பெரிய குழியில அப்படியே எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருவாங்க. பார்த்துருக்கீங்க இல்லையா? சமீப காலத்திலே கூட நமக்கு கொரோனா காலத்திலே நமக்கு ஞாபகம் இருக்கு. நிறைய பேர் நிறைய மரணங்கள் ஏற்பட்ட போது ஒரே குழி, அட்லீஸ்ட் இங்க வியாதி பரவிடும் சொல்லி பிளாஸ்டிக் பையில போட்டு ஜிப்பு போட்டு மூடி உள்ள தள்ளி விட்டு மண்ணு போட்டு மூடினாங்க. ஆனா போர்க்களத்திலே அப்படிப்பட்ட ஒரு அடக்க ஆராதனை கூட நடப்பதற்கு வாய்ப்பில்லை. சரி, இப்படி போடப்படுகிற இந்த உடல்கள் என்ன ஆகும்? நாட்களிலே அழுகி நாற்றமெடுத்து கழுகுகள் தின்று கொஞ்ச நாளையில் அந்த இடத்துல ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா எப்படி இருக்கும்? உலர்ந்த எலும்புகள் இருக்கிற இடம். யாருன்னு தெரியாது. ஓ, இவர் தான் நம்ம மாமா போல இருக்கு, ஓ அது நம்ம சித்தப்பாவோ, அப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா கூட்டமாக அள்ளிட்டு கட்டிடுவாங்க, எல்லாம் காஞ்சி போயிடும், எல்லாம் எலும்பு தான். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் அந்த மாதிரி ஒரு பிரேத குழியினுடைய வாசலில கொண்டு போய் நிப்பாட்டுகிறார். நிப்பாட்டு ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? எசேக்கியேல் நான் நினைக்கிறேன் ரொம்ப ஜாக்கிரதையான ஆள். ஆமான்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல. என்ன சொன்ன? ஏங்க என்ன போய் இதை கேட்குறீங்கன்னா அது உங்களுக்கு தாங்க தெரியும். கர்த்தாவே உமக்கே அது தெரியும். அதற்கு பிறகு நடக்கிற சம்பவங்களை நான் பார்ப்பேன். இந்த இடத்துல நீங்க அந்த முழு அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அநேக மக்கள் இறந்து போனார்கள், அநேக குடும்பங்கள் வாழ்விழந்தன, அநேகர் அனாதையாக்கப்பட்டார்கள், தேசம் இல்லாமல் போனார்கள், ஆலயம் இல்லாமல் போனார்கள், ஏன் கடவுள் இல்லை என்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள். கர்த்தர் அந்த இடத்துல காற்றை அனுப்புகிறார், ஆவியை அனுப்புகிறார். அந்த ஆவி இந்த எலும்புகளின் மீது படும் பொழுது இந்த எலும்புகள் உயிரடைகிறது. அதுல கடைசியா சொல்ற வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அவர் அந்த எசேக்கியேல் 37 13வது வசனம், என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இந்த ஆவியின் மூலமாக உலர்ந்து போன எலும்புகள், காய்ந்து போன பிணங்கள் உயிரோடு வரும் பொழுது நீங்கள் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். யார் இந்த ஜனங்கள்? அதையும் கொஞ்சம் நீங்க பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். சரி, இந்த எலும்புகள்ல யார், ஏன் அவங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு கூட்டிட்டு வர்றார்? ஒரு வரி முன்னாடி பாருங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆனால் தூய ஆவியின் வல்லமையால் அவர்களை நான் உயிரோடு எழுப்பி திரும்பவும் இஸ்ரவேல் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வருவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். என்ன ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ரினியூவல், புதிதாக்குதல் என்றால் நம்பிக்கை அற்று போனோம், தேசமற்று போனோம்,
ஜனங்கள் என்று போனோம் என்று சொல்லுகிற ஒரு ஜன கூட்டத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி ஜனங்களை கொடுக்கிறார், தேசத்தை கொடுக்கிறார், உயிரை கொடுக்கிறார். ரெஸ்டோரேஷன், மீண்டுமாக அவர் மீள் உருவாக்கம் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சரி, நமக்கு பரிச்சயமான பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பொதுவாக அந்த முதல் 13 வசனத்தை வாசிப்போம். அதில் உள்ள ஆவியினுடைய கொடைகளை பற்றி நாம் பேசிட்டு விட்டுருவோம். ஆனால் நான் ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் மேலே போகலான்னு பார்க்குறேன். ஏன்னா வருஷம் அதே தான் சொல்லிட்டு. ஸோ பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து உலகத்தின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னாரே, அப்படி அந்த ஆவியினாலே என்ன மாற்றத்தை கடவுள் கொண்டு வருகிறார்? வாட் இஸ் த சேஞ்ச்? இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்று, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீடர்கள் எண்ணிக்கையிலே குறைவாக இருக்கிறார்கள், 120 பேர் தான். ஆனால் இந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு ஏற்படுகிற மாற்றத்தினாலே ஒரே நாளிலே அந்த சீடர்களுடைய எண்ணிக்கை 3000 உயர்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நான் பெருசாக அதுக்குள்ள போகல. ஆனால் இந்த மாற்றம் எப்படி ஏற்படுகிறது என்பதை பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36, 37 வாசிக்கிறேன். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். 41வது வசனம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார். சோ இந்த மாற்றத்தை கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர், புதிதாக்குகிற பரிசுத்த ஆவியானவர் என்கிற தலைப்பில் நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். இங்கே என்ன மாற்றம் வருகிறது? என்ன புதுசா நடக்குது? இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்த பிறகு யூதர்களுக்கு, குறிப்பாக யூத கூட்டத்தாருக்கு, இங்கே பயந்து நடுங்கி இயேசுவை மறுதலித்த பேதுரு ஒரு பிரசங்கம் பண்றார். தைரியமா ஒரு பிரசங்கம் பண்றார். அந்த பிரசங்கத்தை கேட்ட மக்களுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அவர்கள் என்ன போட்டிருக்க வார்த்தை? அவர்கள் உள்ளத்திலே குத்தப்பட்டவர்களாக. The Holy Spirit pricks your heart. பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்துகிறார், உங்களுடைய உள்ளத்தை தொடுகிறார், உங்களுடைய சிந்தையை மாற்றுகிறார். இங்க நம்ம பார்க்கிறோம், திருச்சபையை சேராத, வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெரிய கூட்ட மக்கள் தூய ஆவியினுடைய வல்லமையினாலே ஒரு அருளுரை ஆற்றப்படும் போது அந்த அருளுரையை கேட்டு உள்ளத்திலே குத்தப்பட்டவர்களாக மனம் மாறுகிறார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். 120 பேர் 3000 பேராக மாறுகிறார். The renewal of the church by the Holy Spirit. அதனாலதான் இந்த மாதிரி சம்பவத்தை மையமாக வைத்துதான் நாம் பெந்தகோஸ்தே திருநாளுக்கு வேறு 2 பெயர் சொல்லுகிறோம். நான் ஆரம்பத்தில் நிறைய உங்களுக்கு பேர்லாம் சொல்லிட்டேன், அதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 சொல்லிடுறேன். The Pentecostal day is also referred to as the birthday of the church. பெந்தகோஸ்தே திருநாள் தான் திருச்சபையின் பிறந்த நாள். பெந்தகோஸ்தே திருநாள் தான் அருட்படியின் துவக்க நாள். The inauguration of the mission of the church. அருட்படி, திருப்படி, ஊழியம் என்றெல்லாம் நம்ம வேற வேற வார்த்தைகள்ல சொல்றோம். அந்த அருட்படி துவங்கிய நாள் எது என்றால் பெந்தகோஸ்தே திருநாள்.
திருச்சபை என்று ஒன்று உருவானதனுடைய பிறந்த நாள் எது என்று கேட்டால் அது பெந்தகோஸ்து. இறுதியாக முடிவுரையாக நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை அருள போகிறேன் என்பதை பற்றி சீடர்களுக்கு சொல்லுகிற பகுதி இந்த பகுதி. அது முழு அதிகாரத்தையே நீங்க டைம் கிடைக்கும் போது படிச்சு பாருங்க. நான் நேரம் கருதி முடித்து விடுகிறேன். இந்த பகுதியில் என்ன நடைபெறுகிறது? யோவான் 16ஆம் அதிகாரத்தில் முழு அதிகாரத்தையும் வாசிக்கலாம். ஆனால் நான் 8, 9, 10, 11 மட்டும் வாசித்து முடிச்சிடுறேன். பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார். 7வது வசனத்தில் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். இவர் ஹோலி ஸ்பிரிட்டை பத்தி சொல்றாரு, நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். சரி, ஹோலி ஸ்பிரிட்டை கர்த்தர் உங்களுக்கு அனுப்பும் போது உங்கள்கிட்ட என்ன மாற்றம் ஏற்படும், என்ன புதிதாக்குதல் ஏற்படும்? அடுத்த 4 வசனம். பரிசுத்த ஆவியானவர் வந்து அல்லது தேற்றரவாளன் வந்து அல்லது இயேசு கிறிஸ்து அனுப்புகிற அந்த சக்தி வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ரொம்ப அழகான ஒரு வசனம். நான் நினைக்கிறேன் நம்ம எல்லா வீட்லயும் கண்டிப்பா இதை எழுதி தொங்க விட்டுரு. நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற வசனங்கள் சில இருக்கு இல்லையா? நான் உன்னை பெருக பண்ணுவேன், நீ கோடான கோடியாய் பெருகுவாயாக, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை என் வலது கரத்தினால் தாங்குவேன். இந்த வசனத்தெல்லாம் எழுதி நம்ம வீட்டில் வச்சுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பைபிள் வசனம் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில். நான் இப்படி எங்கே திரும்பினாலும் வசனம் தான் என் கண்ணில். இதெல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தைகள். கண்டிப்பாக கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை, தவறில்லை. நான் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது இந்த வசனம் இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்றது என்னுடைய எண்ணம், இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேற்றரவாளனாக அனுப்பும் போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஏன் அப்படின்றதுக்கு ஏசாமியே விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. 9வது வசனத்துல அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்து நான் பேச போறேன். மக்களுக்கெல்லாம் விசுவாச குறைச்சல் இருக்கு. மக்களுக்கிட்ட போதுமான விசுவாசம் இல்லை, ஆழமான விசுவாசம் இல்லை, அவிசுவாசிகளாக இருக்கிறார்கள், அரைகுறை விசுவாசிகளாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நான் கண்டித்து உணர்த்துவதற்கு என்னுடைய தூய ஆவியை அனுப்புகிறேன். அடுத்த வசனம், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் நீதியை குறித்து. இயேசு கிறிஸ்து இப்பொழுது உயிரோடு உடலோடு சீடர்களோடு இல்லை, அவர் போகிறார். அதனால அவர் சொல்றார், ஐ எம் கோயிங் அவே, நான் போகிறேன். நான் இருந்த வரைக்கும் சொன்னதை யார் சொல்லுவா உங்களுக்கு? நீதினா என்னன்னு யார் சொல்லி கொடுப்பா உங்களுக்கு? கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு நீதினா என்னன்னு சொல்லி கொடுப்பார். அடுத்தது, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதனாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஜட்ஜ்மெண்ட் டே. இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்கிறோம். இந்த உலகத்திலே அநேக அநியாயங்கள் நடக்கிறது. அநேக அநியாயம் செய்கிறவர்கள் நல்லா இருக்கிறாங்க. பல சபைகளிலே தீமைகள் வெற்றி பெறுகிறது. அப்படியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மனசு உடைஞ்சு போயிருக்கு இல்லையா? என்னையா படுபாவி
எல்லாமே அநியாயமாக தான் பண்ணுறான், நல்லா தானே இருக்கிறான். கிராமத்தில் ஜனங்க சொல்லுவாங்க, இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? என்ன வயசான பாட்டிமார் கிராமத்தில் திட்டுறதை நான் பார்த்துருக்கேன். சின்ன பையனாக இருக்கும்போது நல்லா 4 ரோடு சந்திக்கிற இடத்துல வந்து நின்றுக்குவாங்க. நின்றுக்கிட்டு நாசமாக போக, அது மட்டும் இல்லை, கீழே குடிஞ்சு கொஞ்சம் மண்ணை எடுத்து அப்படி தூத்துவாங்க. பேதியில் போக, வாரிக்கிட்டு போக, ஆதங்கம், அங்கலாய்ப்பு, முடியல. இந்த உலகத்தில் நடக்கல அநியாயத்தை பார்த்து தாங்க முடியலையா? இவ்வளவு அநியாயம் நடக்குது, இவ்வளவு அக்கிரமம் நடக்குது, இவ்வளவு பாவங்கள் இருக்கு. கடவுள் படைச்ச உலகமாயா இது? இவனுக்கு மனசு இருக்கா? மனசாட்சி இருக்கா? இவன் கடவுளால் படைக்கப்பட்ட மனுஷனா? இவன் மனுஷனா இருந்தா இப்படி நடந்துக்குவானா? நம்மளே சொல்லியிருக்கோம் இல்லையா சில சமயத்தில், ஏயா நீலாம் ஒரு மனுஷனாயா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களை வழி நடத்துகிறது, உங்களை தேற்றுகிறது யார்? அழகா சொல்றாரு சாமி, இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதனாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். கவலைப்படாத, யூ டோன்ட் ஹாவ் டு ஜட்ஜ் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தை நீ நியாயம் தீர்க்க வேண்டாம். நீ அவனுக்கு தண்டனை வரணும்னு நினைக்காத, நீ அவனை சபிக்காத, விட்டுரு. நியாய தீர்ப்புக்காக காத்திரு, கடவுள் உனக்கு ஆறுதல் அளிப்பார். அழகான பகுதிகள், 3 பகுதிகள் இல்லையா? உயிரே இல்லை, எலும்பெல்லாம் காஞ்சு போச்சு, ஊர் இல்லை, கோயில் இல்லை, உலகம் இல்லை, ஒண்ணுமே இல்லையா? ஆவியானவர் வரும்போது புது பலன் அடைவீர்கள், உயிரடைவீர்கள், கடவுள் உங்களுக்கு தேவனாய் இருக்கும். ஆண்டவராக, தேவனாக, தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்திற்கு வந்த அந்த இயேசு சாமியவே கொலை பண்ணிட்டாங்க ஐயா, சிலுவையில் அடிச்சுட்டாங்க ஐயா, பாவிகளா சூழ்ந்து இருக்காங்க ஐயா. கவலைப்படாது, தூய ஆவியானவர் அருளப்படுகிறார், அவர்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். எத்தனையோ மிஷனரிகளை கொலை செய்தவர்கள் மனம் மாறி நல்ல ஊழியக்காரர்களாக மாறின கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லை? திருச்சபைக்கு விரோதமாக செயலாற்றிய எத்தனை பேர் இயேசுவை தரிசித்தார்கள் என்று நாம் வரலாற்றிலே வாசித்திருக்கிறோம். இன்றைக்கும் உலகத்திலே பார்த்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அனாதையாக விட்டு போகவில்லை. இந்த உலகத்தை விட்டு அவரு போயிட்டாரு, மேல அவரு போயிட்டாரியா, என்னைக்கா வருவாரு, எங்களை மட்டும் கீழே விட்டுட்டு போயிட்டாரு, எப்படியாவது எங்களையும் கூட்டிட்டு போயிட்டாருன்னா நல்லா இருக்குயா. உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அவர் வைத்து போயிருக்கிறார். அவர் உங்களுக்கு பாவங்களை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். So we are waiting upon the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக காத்திருக்கிறோம். கடவுள் நம்மை புதிதாக மாற்றுவார், புதிதாக்குகிறார். அந்த வல்லமை கடவுளுடைய கரத்திலே இருக்கிறது. நீங்களும் நானும் புதிதாக மாறுவதற்காக காத்திருப்போம், ஒப்பு கொடுப்போம். கடவுளுடைய வல்லமை நம் மீது நிழலார். ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளில் பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உடைய அருளுக்காக ஆசிக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய இறை பணியை, நீர் எங்களுக்கு தந்த ஊழியத்தை தொடர்ந்து இந்த உலகத்திலே செய்யும்படியாக எங்களுக்கு
தரப்பட்ட இந்த நாளை நினைவு கூர்ந்து தூயாவின் மூலமாக நாங்கள் எப்படி மறுரூபமாக்கப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும், புதிதாக்கப்பட வேண்டும் என்கிற சிந்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாக தந்த வாய்ப்புக்காக, நேரத்துக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உங்களுடைய வசனங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் இந்த திருவிருந்திலே பங்கு பெற்றதன் மூலமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை எங்களுக்கு நீர் தந்ததற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்களை அனைவரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். சுகவீனமாயிருக்கிற மக்களுக்காக பலத்தோடு சுகத்தோடு உம்முடைய கிருபைகளை காண மக்களை நீர் வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களோடு இருக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகிறோம். நாளைய தினத்தில் ஆஸ்பத்திரிக்கு செல்லுகிற எங்களுடைய அன்பு சகோதரருக்காக, இந்த வாரத்திலே தங்களுடைய அறுவை சிகிச்சைகளை செய்து கொள்ளுகிற மக்களுக்காக, ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்து சுகமாகி இல்லத்திற்கு வந்திருக்கிற எங்களுடைய அங்கத்தினருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். தொடர்ந்து அனைவருக்கும் வேண்டிய சுகபல ஜீவனை தந்து காத்துக்கொள்ளும். உம்முடைய கிருபையினாலே எங்களையும் எங்களுடைய மார்க்க ஆலய குடும்பங்களையும் மக்களையும் நீர் காப்பாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சிறப்பாக தென்னிந்திய திருச்சபைக்காக, திருச்சி தஞ்சை திருமண்டலத்துக்காக வேண்டுதல் செய்கிறோம். திருச்சி தஞ்சை திருமண்டலம் சிறப்பான ஒரு திருமண்டலமாக எப்பொழுது விளங்கவும், திருச்சபையிலே நடைபெறுகிற பல்வேறு மாற்றங்கள், சவால்கள் எல்லாவற்றின் கூடாக எங்களை நீர் வல்லமையாய் பயன்படுத்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் எங்களை ஒப்படைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. ஆமென்.